கலையின் அழகான ராகம் ஒன்று தனது ஆலாபனையை இன்னும் இசை ரசிகர்களின் மனங்களில் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆலாபனையின் அழகான பெயர் பாலமுரளி கிருஷ்ணா. நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், பல்வேறு வாத்திய கருவிகளை இசைக்கும் இசைக்கலைஞர் என்ற பன்முகத் திறமை கொண்ட பாலமுரளி கிருஷ்ணாவின் பிறந்த நாளான இன்று அவர் புகழ்பாட வைக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. சங்கீதத்தை எட்டிப்பிடிக்க முடியாத 8 வயதில் அரங்கேற்றம். 20 வயதுக்குள் இமயம் தொட்ட சாதனையாக 72 மேளகர்த்தா ராகங்களுக்கும் கீர்த்தனை வடிவம் தந்த கீர்த்தி. சங்கீதத்தில் சாகித்யம், பண்டிதர்களுக்கு சாஸ்திரிய சங்கீதம், பாமரர்களுக்கோ கர்நாடகம் கலந்த மெல்லிசை. பாடகர், நடிகர், இசையமைப்பாளர், ராக ஆராய்ச்சியாளர் என பன்முகத்துக்கு சொந்தக்காரர். ஒரே முகம் கொண்ட பாலமுரளி கிருஷ்ணா. ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. தாயின் கர்ப்பத்தில் உதித்த காலத்திலேயே கலையோடு கலந்துவிட்ட பாலமுரளி கிருஷ்ணா 1930ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் சங்கரகுப்டம் என்ற ஊரில் பிறந்தவர். தியாகராஜரின் நேரடி சீடர் மானப்பச்சாவடி வேங்கட சுப்பையர். அவரிடமிருந்து தட்சிணாமூர்த்தி சாஸ்திரி, பாருப்பள்ளி ராமகிருஷ்ண பந்துலு என சிஷ்ய பரம்பரை தொடர்ந்தது. சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் 4வது சிஷ்ய பரம்பரையில் வந்தவர் என பெருமைக்குரியவரான பாருப்பள்ளி ராமகிருஷ்ண பந்துலுவிடம்தான் பாலமுரளி கிருஷ்ணா சங்கீதத்தின் அகரம் அறிந்து கொண்டார். இளம் வயதிலேயே இசை இவரது முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. சுகமான ராகங்கள் தந்தது. காதலை போலவே இசையும் மொழி கடந்தது. அதனால்தான் தென்னிந்திய மொழிகள் உட்பட 8 மொழிகளிலும் பாடி 8 திக்கையும் எட்ட வைத்து தன் இசையால் வசப்படுத்தினார் பாலமுரளி கிருஷ்ணா. நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே, அந்த மாயங்கலைகள் பயங்குது உலகம் கண்ணன் அழைக்கிறார். சித்தி, சுமுகம், சர்வஸ்ரீ, ஓம்காரி, கணபதி என்ற பெயர்களில் புதிய ராகங்கள். பாலமுரளி கிருஷ்ணா என்ற இசை பிரம்மாவின் படைப்புகள். பாலமுரளி சார் பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில், இந்த உலகத்தில் இனிமேல் அவர் மாதிரி ஒருத்தரும் பிறக்க முடியாது. அவரை போல ஒரு உன்னதமான கலைஞர், மகா மேதை, இசையில் என்னென்ன உண்டோ அத்தனையும் அறிந்தவர். உலகில் காலம் கடந்தும் பாலமுரளி பெருமை பேசும். இந்த பன்முக படைப்பாளிக்கு வெண்சாமரம் வீசும். சின்ன வயசுலேருந்து, நான் பிறந்ததுலேருந்து நான் கேட்குற ஒரு குரல் வந்து குருஜியோட குரல். ஏன்னா குருஜியோட கேசட்ஸு, குருஜி ரெக்கார்டிங்கு, கச்சேரி எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து அவரோட குரல் ஒலிச்சுட்டே இருக்கும். எங்கள் அப்பாவோட குழந்தை பெண்ணாக பிறந்தா மஹத்தினும், ஆண் குழந்தையாக பிறந்தா முரளி கிருஷ்ணானும் வைக்கணும்னு எங்கள் அப்பா முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தா. ஸோ நான் வந்து கேர்ள் சைல்டுங்கிறதுனால மஹத்தின்னு பேர் வச்சா. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் மெமரிஸ். அவர் இல்லைன்னு என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. பட் இன்றைக்கி அவரோட பர்த்டே. ஸோ மனசார வந்து குருஜி வீட்டுக்கு போய் அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கின ஒரு நிறைவோடு நான் வந்து உங்கள் மூலமாக ஐ கெட் தட் ஃபீலிங். ஜஸ்ட்டு நான் ஹம் பண்ணி பாட ஆரம்பித்தோன்னே மக்கள் கொஞ்சம் எல்லோரும் கேட்டுட்டு கொஞ்சம் ஓடி வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த ஸ்டைல் நான் அவர் ஸ்டைலே ஃபாலோ பண்ணி அவர் மாதிரியே அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து மக்கள் திரண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தபோது
பார்த்தா அந்த கூட்டத்தில் சாருமே இருக்கார் அங்கே. அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு, நான் பாடிட்டே இருக்கும்போது இந்த 10 நிமிஷம் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட டைம் முடிஞ்சோடனே நேராக ஸ்டேஜுக்கு வந்தார். இந்த பையன் ரொம்ப நல்லா பாடுறான், இனிமேல் இந்த பையனுக்கு நான் தான் பாட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன், இனிமேல் இவன் தான் என் டிசைபிள் அப்படின்னு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, நீ இன்னொரு 10 மினிட்ஸ் கூட பாடு அப்படி சொல்கிறேன். அந்த நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் அது. உலகின் பல்வேறு நாடுகளில் 25,000த்திற்கும் மேற்பட்ட இசை கச்சேரிகள் நடத்தி கர்நாடக இசையை கடல் கடந்து எடுத்துச் சென்றவர் பாலமுரளி கிருஷ்ணா. டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவின் 75வது பிறந்தநாள் விழா மற்றும் செவாலியே விருது பெற்றதற்கான பாராட்டு விழா 2005ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது. இசை ரசிகரும் ராகங்களை கற்றுத் தேர்ந்தவரும் தமிழகம் ஆண்ட மாதரசியுமான மறைந்த முதலமைச்சர் அம்மா அந்த விழாவில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தி பேசியதும், அப்போது ஜெய ஜெய லலிதே என்ற ராகத்தை பாலமுரளி கிருஷ்ணா மறைந்த முதலமைச்சர் அம்மாவுக்காக அர்ப்பணித்ததும் மறந்துவிட முடியாத தமிழகத்தின் இசை வரலாறு. அதே விழாவில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கந்தர்வ கான சாம்ராட் என்ற பட்டத்தை அம்மா வழங்கியது தமிழர்களின் மனங்களில் இன்றும் பசுமையாக படர்ந்துள்ளது. சாஸ்திரிய சங்கீதம் பயின்றவர்களால் சினிமா சங்கீதத்தோடு சமரசம் செய்து கொள்ள முடியாது. இருப்பினும் தாத்தா பாட்டிகள் தங்கள் வயதை மறந்து பேரப்பிள்ளைகளோடு தானும் பிள்ளைகளாய் மாறி விளையாடி மகிழும் அனுபவம் போல திரைப்பட பாடல்களையும் மகிழ்ச்சியோடு பாடி பாமரர்களையும் கர்நாடக இசையோடு இணைத்தார் பிணைத்தார் பாலமுரளி கிருஷ்ணா. ஆரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், செம்பை வைத்தியநாத பாகவதர், மகாராஜபுரம் சந்தானம், GN பாலசுப்ரமணியம் போன்ற கர்நாடக சங்கீத மேதைகளுக்கு பக்கவாத்தியமாக வயலின் வாசித்த பெருமையும் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு உண்டு. பாலமுரளி சார் எல்லாருக்குமே இசை உலகத்திற்கே ஒரு பெரிய குரு மாதிரி. ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அநேகம் பேர் அவரை குருஜின்னு தான் கூப்பிடுவா. அவரோட பாட சந்தர்ப்பம் எனக்கு ஒரு 4 கச்சேரியில் கிடச்சிது. ஒரே பயம்தான், ஏன்னா அப்படி ஒரு இமயத்தில் இருக்கிற ஒரு சிகரமான ஒரு பர்சனாலிட்டியோட பாடுறது, கூட உட்காந்து பாடுறதுன்றது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம். அவர் ஒரு குழந்தை மாதிரி. எல்லாருமே அவர் ஒரு ஜீனியஸ், ஒரு லெஜெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த லெஜெண்ட் உள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அபூர்வ ராகங்களில் பாடல் இயற்றுவது, அருவியாய் கொட்டும் இசையை பிறருக்கு கற்றுக் கொடுத்தது, ராகங்களில் ராஜாங்கம் நடத்தியது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியே, சங்கீத கலாநிதி என எத்தனையோ விருதுகளுக்கு பெருமை சேர்த்த எண்ணிலடங்கா பெருமைகளுக்கு சொந்தக்காரரான பாலமுரளி கிருஷ்ணாவின் பெருமை சொல்ல ஒரு நாள் போதுமா? எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ, எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ. ஜெயா செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன். மோகன சுவை நானன்றோ.